ஆண்டவரும் மீட்பெரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2025 புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். பெனா ஊழியங்கள் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2024 ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஊழியங்களையும் நமக்குரிய யாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்து இந்த புதிய ஆண்டிலே ஜீவனோடு சுகத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு இந்த ஆண்டிலே கொடுத்த வாக்குத்தத்தத்தை சில நிமிடங்கள் தியானித்து அந்த வார்த்தையின் பலத்தோடு இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆங்காங்கே எங்களுடைய இந்த மீடியா மினிஸ்ட்ரியில எங்களோடு இணைந்து இந்த வார்த்தைகளை கடந்த வருடமெல்லாம் கேட்டு நீங்க அநேக சாட்சிகளை எழுதி அனுப்புனீங்க. அதை குறித்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் அநேகர் தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த ஆச்சரியமான காரியங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கட்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த 2025 இந்த பெனா ஊழியங்கள் சார்பாக கர்த்தர் உங்களுக்கு தருகிறதான ஒரு அன்பின் வாக்குத்தத்தத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது தேவன் லேகில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதாகமத்தில் சிம்சோன் என்பவனை குறித்து நாம் யாவரும் அறிந்ததே. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ததான ஒரு மிக முக்கியமான ஒரு ஊழியத்தை இந்த 2025 கர்த்தர் நம்முடைய சபைகளிலும் நம்முடைய குடும்பங்களிலும் கர்த்தர் செய்ய போகிறார். இந்த 2025 இயர் ஆஃப் என் ஹக்கோரே என்று ஆண்டவரினோடு கூட பேசினார். என்ன கோரி என்றால் என்ன? அப்படி என்றால் இயர் ஆஃப் டிவைன் ப்ரொவிஷன் அண்ட் ஸ்ட்ரென்த். தெய்வீக பொருளாதாரம் தேவை சந்திக்கப்படுதலும் தெய்வீக பலனும் நிறைந்த ஆண்டு இந்த 2025. இந்த 2025 குறித்து அநேக காரியங்களை நாம் கேள்விப்பட்டாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தீர்க்கமாய் சொல்லுகிற வார்த்தை, இந்த ஆண்டு 12 மாதமும் ஒவ்வொரு நாளும் டிவைன் ப்ரொவிஷன், டிவைன் ஸ்ட்ரென்த் உங்களுடைய வாழ்க்கையை தொடரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பல பேர் பல காரியத்தை எதிர்பார்த்து இந்த ஆண்டை துவங்கி இருப்பார்கள். இந்த ஆண்டில் இதை செய்யணும், இந்த ஆண்டில் கர்த்தர் இதை எனக்கு செய்வாரா, இந்த ஆண்டில் இதை எனக்கு வாய்க்க பண்ணுவாரா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆண்டு என்ன கோரியின் ஆண்டு. அப்படி என்ன சிம்சோன் வாழ்க்கையில கர்த்தர் செய்தார்? இந்த என்ன கோரி என்றால் என்ன, அதனுடைய காரியம் என்ன என்பதை சில நிமிடங்கள் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கவனிங்கள். சிம்சோன் பெலிஸ்தியரை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணிய பின் ஏத்தாமூர் கன்மலையில் அவன் குடியிருந்தான். அவன் அந்த இடத்துல இருக்கும்போது பெலிஸ்தியர் யூதாவுக்கு எதிராக பாளையம் இறங்கின போது யூதாவில் உள்ள 3000 பேர் 3000 பேர் சிம்சோனிடம் பெலிஸ்தியர் தானே நம்மளை ஆள்றாங்க அப்படின்னு சொல்லி சிம்சோன்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த சிம்சோன் என்ன பண்றாரு? இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறாரு. ஆக்சுவலா அங்க என்ன நடந்ததுன்னா, சிம்சோனுடைய சொந்த ஜனமே 2 புதுக்கயிறை வாங்கி இந்த சிம்சோனை கட்டுறாங்க. ஒரு கட்டப்பட்ட நிலைமையில இந்த சிம்சோனை கொண்டு போறாங்க. அப்படி அந்த போன இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் பலமாக இறங்கினார். 2 புது கயிறுங்க, சொந்த ஜனத்தால கட்டப்பட்ட கயிறுங்க. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின போது அது அப்படியே வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதுல
Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நியாயாதிபதிகள் 15:14 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பு பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. அவன் லேகி மட்டும் வந்தபோது கர்த்தர் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். இந்த லேகியிலே சிம்சோனுக்கு விரோதமாய் பெலிஸ்தியர்கள் ஆரவாரம் பண்ணுகிறார்கள். லேகி மட்டும் வந்து விட்டான். கட்டப்பட்ட நிலைமையில கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்குகிறார். சொந்த ஜனத்துக்கு முன்னாடி, பெலிஸ்தியருக்கு முன்னாடி அந்த 2 புது கயிறு நெருப்பு பட்ட நூல் மாதிரி அப்படியே அருந்து விழுகிறது. டிவைன் ஸ்ட்ரெங்த். 2025 நீங்க வந்திருக்கிற இடம் ஒரு லேகி. இந்த இடத்துல கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதையும், உங்களை அவர் பலப்படுத்துகிறவர் என்பதையும், தெய்வீக பலன் உங்கள் மேல் இறங்குகிறது என்பதையும் பெலிஸ்தியரும் உங்கள் சொந்த ஜனமும் பார்க்கும் வண்ணமாக அப்படிப்பட்ட கட்டுகளை 2025 நெருப்பு பட்ட நூல் போல அப்படியாக கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. லேகியில் இது நடந்தது. 2025 இது நடக்க போகிறது. ஐயா, என் சொந்த ஜனத்தால் கட்டப்பட்டிருக்கிறேன், என் சொந்த நண்பர்களால் கட்டப்பட்டிருக்கிறேன், சில காரியத்தினாலே நான் கட்டப்பட்டிருக்கிறேன். என்னை கட்டப்பட்டவனாக இந்த 2025 நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் விடுதலையா வந்திருக்கிறாங்க. ஆனா நான் இன்னும் ஏதோ ஒரு விஷயத்துல கட்டப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறேன். என்ன செய்வதென்று தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த் உனக்கு நான் தரப்போறேன். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் போது, உன்னை சுற்றி இருந்த 2024 உன்னை முடக்கி இருந்த, உன்னை செயல்பட முடியாதபடி உன் புயங்களை கட்டி இருந்த எல்லா கட்டுகளையும் அந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. என்ன கோரி லேகியிலே கர்த்தர் சிம்சோனுக்கு செய்த காரியம். ஆனா அங்க ஒரு பரிதாபமான காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனை பலப்படுத்துறாரு. பலப்படுத்தினோடனே ஒரு பச்சை கழுதையின் தாடை எலும்பு எடுத்து 1000 பேர் அடிச்சு கொண்டுறாரு. இன்னும் 2000 பேர் இருக்காங்க. 1000 பேர் அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு சிம்சோன் சொன்னாரு, இது நான் இவங்களெல்லாம் அடிச்சு இவங்களெல்லாம் குமிச்சு போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிம்சோன் சொல்றாரு. அதாவது அந்த இடத்துக்கு என்னன்னு பேரிடுறான்னா ராமாத் லேகி என்று பேரிட்டான். ராமாத் லேகி என்றால் தாடை எலும்புகளின் மலை என்று அர்த்தம். நான் அடிச்சேன், அத்தனை பேரை குமிச்சு போட்டிருக்கிறேன் அப்படின்னு சிம்சோன் சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல நடந்தது என்ன தெரியுமா? அந்த இடத்துல அவனுக்கு தாகம் அதிகமாகிறது. அவனுடைய தாகத்தினால அவன் ரொம்ப சோர்ந்து போய் விடுகிறான். அவன் மிகவும் தாகம் அடைந்து, நியாயாதிபதிகள் 15:18 அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியான் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்களின் கையிலே விழ வேண்டுமோ என்றான். என் கையில ரட்சிப்பு கொடுத்தீங்க, என் கையில எவ்வளவு காரியத்தை செஞ்சீங்க, என் கையினால கர்த்தர் செய்யாத அதிசய காரியம் ஒண்ணுமே இல்லை, அவ்வளவு செஞ்சீங்க. ஆனா இப்ப என் நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? தாகத்துல சாக போறேன். என்ன கோரி தாடி எலும்பு வச்சு அடிச்சுட்டேன், 1000 பேரை கொண்டுட்டேன். ஆனா இப்போ அதாவது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தாகம் வேற, சாகிற அளவுக்கு தாகம் வேற. ஒருத்தர் தாகத்துக்கு தண்ணி குடிக்கலாங்க, அது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா சாகிற அளவுக்கு தாகம். 2025 ஜனவரி இப்பதான் கொஞ்ச நாட்கள் ஆயிருச்சு. ஆனாலும் இப்பவே சில பேருக்கு தாகம் இல்ல, சாகிற அளவுக்கு தாகம்.
என் கையில கர்த்தர் எவ்வளவு காரியங்களை செஞ்சாரு பிரதர். பாஸ்டர், என் பிள்ளைகளை கொண்டு, என் கணவனை கொண்டு, என் மனைவியை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார் 2024. ஆனா 2025 ஆரம்பிச்ச சில நாட்கள்ல இப்போ தாகம் அதிகமாயிருச்சு. இதுல செத்துருவோமோ? இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள், அநேக தேவ ஜனங்கள் 2024 நான் எவ்வளவு காரியத்தை செஞ்சேன், ஆனா இப்ப என்னால செயல்பட முடியலையே. I'm very tired. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இப்ப தண்ணி இல்லைன்னா நான் செத்துருவேன். இந்த ஜனவரி மாதம் ஒரு தண்ணி இல்லைன்னா நான் செத்துருவேன். பாஸ்டர், பெரிய பெரிய காரியம் எல்லாம் செஞ்சவன் தான் பாஸ்டர், ஆனா இப்ப என்னால எதுவும் செய்ய முடியல. இந்த வார்த்தை அநேக பட்டணங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அநேக தேசங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், 2025 year of divine provision and strength. இப்ப பலத்தால பயங்கரமான காரியத்தை செஞ்சாச்சு. இவங்க கையில நான் சாகணுமா? பாஸ்டர், என் அழிவுக்காக அவன் காத்துட்டு இருக்கிறான். நான் எப்போ இவன் இல்லாம ஆவான்னு ஒரு கூட்டம் எனக்கு, என் குடும்பத்துக்கு விரோதமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் 2024 எவ்வளவு காரியத்தை செஞ்சவன், இப்ப இந்த தண்ணி இல்லாம நான் அப்படியே விடாய்த்து கிடக்கும் போது இவங்க கையில நான் விழணுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், சிம்சோனே, சிம்சோனே, இந்த பள்ளத்தாக்கிலும் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். தெரியும் நீ அநேக காரியங்களை செய்தவன் தான், ஆனால் இந்த வருஷ துவக்கத்திலே முடங்கி போய் உட்கார்ந்திருக்கிறல்ல, இனி என்னால செயல்பட முடியாது ஆண்டவரே, இனி என்னால ஒன்று செய்ய முடியாது ஆண்டவரேன்னு முடங்கி போய் இருக்கிறல்ல. கர்த்தர் சொல்றார், உனக்காக நான் லேகியில பள்ளத்தாக்கை பிளக்க போகிறேன். கவனியுங்கள், அந்த இடத்துல கர்த்தர் செய்த காரியம், தேவன் பள்ளத்தை பிளக்க பண்ணினார், தண்ணீர் ஓடி வந்தது, அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். என்ன கோரி என்றால், இந்த 4 அனுபவமும் இந்த 2025 கர்த்தர் கொடுக்க போகிறார். பள்ளத்தாக்கை பிளக்க பண்ண போகிறார். உங்களை நோக்கி ஒரு தண்ணீர் ஓடி வரப்போகிறது. உங்கள் உயிர் திரும்ப வரும். நீங்கள் பிழைப்பீர்கள், பிழைப்பீர்கள். 2025 ஆரம்பத்தை எத்தனை பேர் மருத்துவமனைகள்ல கிடக்குறாங்க தெரியுமா? ஐயா, நான் பிழைப்பேனா? என் கணவர் பிழைப்பாரா? என் மனைவி பிழைப்பாளா? என் பிள்ளைகள் பிழைப்பார்களா? என் பிசினஸ் பிழைக்குமா? என்னுடைய ஊழியம் பிழைக்குமா? தாகத்தினால் விடாய்த்திருக்கிறோம். வறண்ட நிலம் தவிப்பது போல் தாகத்துக்கு தவித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த வார்த்தையை நீங்கள் எங்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும் 2025 என்ன கோரியின் ஆண்டு. பள்ளத்தாக்கு பிளக்கப் போகிறது, தண்ணீர் ஓடி வரப்போகிறது, உயிர் திரும்ப வரப்போகிறது, நீங்கள் பிழைக்க போகிறீர்கள். சிம்சோனுக்கு அதான் கர்த்தர் செய்தார். Thank you Holy Spirit. நம்ம உடைஞ்ச நேரத்துல எல்லாம் தண்ணீர் தான் நம்மை பிழைக்க வைத்தது. நிறைய உதாரணங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. சில உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நிறைய பேருக்கு என்ன கோரினா என்னங்கிறத சீக்கிரமா நல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா, இது ரொம்ப எளிதா இருக்கும் உங்களுக்கு. ஒரு வசனம் வாசிக்கிறேனே, சங்கீதம் 119:92. உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாயிராதிருந்தால், என்ன கோரினா என்ன தெரியுமா? அவருடைய வேதம்.
நம்ம தாகத்துல விடாய்த்திருந்த போது இனி எப்படி பிழைப்போம், சத்துருக்கள் கையில் அழிந்து விடுவோமோ என்று கலங்கி நின்ற வேளையிலே இந்த வேதத்தை திறந்த போது இதிலிருந்து ஒரு தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அது என்னை நோக்கி புறப்பட்டு வந்தது. அந்த தண்ணீரை நான் குடித்த போது என் உயிர் திரும்ப வந்தது, நான் பிழைத்தேன். 2024 பல சாட்சிகளை சொல்ல முடியுமே. நம்ம சோர்ந்து போயிருந்த நேரம் எல்லாம் இந்த வேத வசனம் தாங்க நமக்கு என்ன கோரியாயிருந்தது. அவருடைய வார்த்தையை அனுப்பி மகிமைப்படுத்தினார், அவருடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்தினார், அவருடைய வார்த்தையை அனுப்பி பிழைக்கும்படி செய்தார். 2025 12 மாதமும் உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு வேத வார்த்தை உங்கள் குடும்பத்துக்கு நேராக, உங்கள் ஊழியங்களுக்கு நேராக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நேராக கடந்து வருகிறது, ஓடி வருகிறது. அந்த தண்ணீரை குடித்த மாத்திரத்திலே அவன் உயிர் திரும்ப வந்தது. ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் இந்த எண்ணக்கோரியின் அனுபவம் உங்கள் குடும்பத்திலே நடக்கும். சோர்ந்து போய், பாஸ்டர் என்னால வீட்டில் இந்த தாகத்தை சொல்றது கூட கேட்கறது கூட யாரும் இல்லை, சொன்னா என்ன ஏளனமா பார்த்து சிரிப்பாங்க. டே நீ அவ்வளவு பெரிய ஆளு, நீ அப்படியெல்லாம் செஞ்சியே, இப்ப என்ன தாகத்துல தவிக்கிறியா, ஏன் உனக்கு யாருமே இல்லையா என்று சொல்லியெல்லாம் அநேகர் பேசியிருப்பாங்கல்ல. ஆண்டவர் சொல்றாரு, வாகனத்துல நீங்க ஓட்டுற கார்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கலாம். நீங்க இருக்கிற இடத்தை தேடி கர்த்தர் பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணி என்ன கோரியின் அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். நீங்க இருக்கிற இடத்தை தேடி ஒரு தண்ணீர் வருகிறது, அது உங்களை பிழைக்க செய்யும், அது உங்களை பிழைக்க செய்யும், வாழ்ந்திருக்க பண்ணும். இப்பொழுதே மருத்துவமனையிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவச்சனமே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் உங்களை நோக்கி ஒரு தண்ணீர் வருகிறது. அந்த தண்ணீர் உங்களை பிழைக்க வைக்க போகிறது. என்ன கோரியின் அனுபவம்? சிம்சோன் வாழ்க்கையிலே அவன் இந்த தண்ணீரை குடித்து ஜீவன் பெற்றான் அல்லவா. 20 வருடம் பெலிஸ்தியரை நியாயம் விசாரித்தான். 20 வருடம். ஒருவேளை தாகத்துல இவன் அப்படியே இதாகி அதை பெலிஸ்தியர் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி அவனை ஏதாவது பண்ணி இருந்திருக்கலாமே. கர்த்தர் அவனை பிழைக்க செய்து 20 ஆண்டுகள் நியாயம் விசாரிக்க வைத்தார். நீங்கள் தாகத்தில் செத்து போவது இல்லை, உங்கள் பிள்ளைகள் தாகத்தில் செத்து போவது இல்லை. 2025 நீங்கள் தாகத்தில் செத்து போவது இல்லை. நீங்கள் வந்திருக்கும் இடம் ஒரு லேகி. இங்கே பள்ளத்தாக்கு பிளக்க போகிறது. உங்களை கட்டி இருக்கிற கயிறுகள் அருந்து போக போகிறது. ஒரு டிவைன் ஸ்ட்ரெங்த் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போற பலன்ல படுத்த படுக்கையில் இருக்கிற நீங்கள், உங்கள் குடும்பம் எழுந்து அமர போகிறார்கள். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. இன்னும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 21:14 ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, ஆகார் தன்னுடைய பிள்ளை சும்மா சாதாரண தாகத்துக்கு அழுததா வேதம் எழுதல. அந்த தண்ணி இல்லைன்னா ஆகாருடைய பிள்ளை செத்துருவான். அந்த சூழ்நிலையில பிள்ளைய மடியில கூட வைக்க முடியல ஆகாரால. அம்பு பாயும் தூரத்தில் போய் பிள்ளைய விட்டுட்டு அவன் சொல்றா, பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன். சிம்சோன் சொல்றாரு, தாகத்துல
இந்த பெலிஸ்தர் கையில நான் வெல்லணுமா? என் தாகம் அவ்வளவு. ஆகார் பிள்ளையின் தாகம் அவ்வளவு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அன்பான சகோதரனே சகோதரியே, பிள்ளையின் சத்தத்தை அதன் இருக்கும் இடத்திலே கேட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சிம்சோனுடைய சத்தத்தை கர்த்தர் அந்த லேகி பள்ளத்தாக்கில் கேட்டார். ஆகாருடைய பிள்ளையின் சத்தத்தை அது இருக்கிற இடத்துல கேட்டார். பிள்ளைக்காக துருத்தியிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. துறவிலிருந்து ஆகாருடைய பிள்ளைக்காக துறவிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. சிம்சோனுக்காக லேகி பள்ளத்தாக்கிலே தண்ணீர் ஓடி வந்தது. அவனும் பிழைத்தான், இந்த பிள்ளையும் பிழைத்தது. அப்பொழுதுதான் ஆகார் கர்த்தருக்கு பெயரிடுகிறார், எல்ரோயி, என்னை காண்கிறவர், இந்த வனாந்தரத்தில் என்னை காண்கிறவர், இந்த பள்ளத்தாக்கில் என்னை காண்கிறவர். 2025 கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை காண்கிற தேவன். நீ தாகத்துல ஒட்டம்பெல்லாம் அப்படியே ஒன்றுமில்லாத பெலனோடு அப்படியே தவித்து கிடக்கிறத என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். மகளே, மகனே, உனக்கான தண்ணீர் என்ன கோரி உனக்காக திறக்கப்படுகிறது, உனக்காக திறக்கப்படுகிறது. உன் பிள்ளை தாகத்தில் சாவது இல்லை, உன் மகன் தாகத்தில் சாவது இல்லை, உன் கணவன் தாகத்தில் சாவது இல்லை. ஊழியனே, நீ தாகத்தில் சாவது இல்லை. கர்த்தருக்காக நீ பெரிய ரட்சிப்பை நடத்தினவன், நீ கர்த்தருக்காக பயங்கரமான காரியங்களை செய்தவன். ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு இடத்திலே தாகத்திலே தவித்துக் கொண்டிருக்கலாம். என்ன கோரி உனக்காக காத்திருக்கிறது, என்ன கோரி உனக்காக காத்திருக்கிறது. நீ இருக்கிற இடத்தை தேடி ஒரு தண்ணீர் வரும், அப்பொழுது நீ குடிப்பாய். அந்த தண்ணீரை குடிச்சதுனால உயிர் திரும்ப வரும், நீ திரும்ப பிழைப்பாய். கர்த்தருக்காக ஜனங்களுக்கு மத்தியிலே இன்னும் பெரிய ரட்சிப்பை நடத்துவாய். என்ன கோரி? year of divine provision, strength உன்னை தேடி வருகிறது. ஆண்டவர் சொன்னாரு, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால பிடிச்சு கொண்டு போ, அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன். அவங்க அழுதது தாகத்திலே பிள்ளை சாக போறான்னு, ஆனா என் ஆண்டவருடைய பார்வை, நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன். 2025 நீ தாகத்துல சாக போகிறது இல்லை, உன்னை பெரிய ஜாதியாக்குவார், உன்னை பெரிய கூட்டமாக்குவார். யார் யார் உன்னுடைய மரணத்துக்காக காத்திருக்கிறார்களோ, நீ இல்லாம ஆகணும்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு முன்பாக நீ ஒரு பெரிய கூட்டமாவாய். அந்த பெரிய கூட்டம் எப்படிங்க ஆரம்பிச்சது? துறவு, அதிலிருந்து வந்த தண்ணி. 20 வருஷம் எப்படிங்க சிம்சோன் நியாயம் விசாரித்தான்? லேகியின் பள்ளத்தாக்கை கர்த்தர் பிளக்க பண்ணினார். என்ன கோரி? உங்களுக்கும் ஒரு எண்ண கோரி இந்த 2025 காத்து கொண்டிருக்கிறது. வேலை செய்கிற இடத்துல ஒரு எண்ண கோரி அனுபவம் உங்களுக்கு வரப்போகிறது. நீங்கள் குடியிருக்கிற ஸ்தலத்தில் ஒரு எண்ண கோரியின் அனுபவம் வரப்போகிறது. நீங்கள் போகிற திருச்சபையில் ஒரு எண்ண கோரியின் அனுபவம் வரப்போகிறது. அனுதினமும் தேவ சமூகத்தில் யாரெல்லாம் அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு இந்த 2025 குறித்து விசுவாச அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கென்ற ஒரு எண்ண கோரி வரப்போகிறது. குடிப்பீர்கள், உயிர் திரும்ப வரும், பிழைப்பீர்கள். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணி நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். எந்த பிள்ளையவ செத்துருவான்னு சொல்லி விட்டாங்களோ, அந்த பிள்ளைக்கு அவ போய் தண்ணி கொடுக்கிற காரியத்தை கர்த்தர் செய்தார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த வருஷம் எதை இழக்க மாட்டீங்க. 2025
தாகத்துல நீங்க எதையும் இழக்க மாட்டீங்க. பல விஷயத்தை குறித்து தாகத்துல ஐயா அதை நான் இழந்துருவனோன்னு நினைக்கிறீங்க. இல்ல 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 இல்ல, கவனிங்க கவனிங்க கவனிங்க. 2025 நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும், எந்த பட்டணத்துல இருந்தாலும், என்ன சூழ்நிலையில இந்த வார்த்தை கேட்டுட்டு இருந்தாலும், கர்த்தர் சொல்றாரு, நான் பிழைக்க வைப்பேன், நான் உன்னை பிழைக்க வைப்பேன். நீ அந்த வியாதியில மரிப்பது இல்லை, நீ அந்த சாபமான வியாதியில மரிப்பது இல்லை, உன் பிள்ளை அப்படி மரிப்பது இல்லை. நான் பிழைக்க வைக்கிற தேவன். உனக்காக நான் பள்ளத்தாக்கை பிளக்க பண்ண போகிறேன். உனக்காக வனாந்தரத்துல துறவை காணும்படி உன் கண்களை திறக்க போகிறேன். தேங்க்யூப்பா. 2025 இந்திய தேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் அநேக ஜனங்கள் தாகத்திலே திரியக்கூடிய நாட்கள் வரப்போகிறது. இதோ நான் வறண்டு போய் இப்ப எனக்கு தண்ணி இல்லைன்னா செத்துருவேங்கிற நிலைமை இந்திய தேசத்துல கேள்விப்பட போறோம், தமிழ்நாட்டுல கேள்விப்பட போறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் தேசத்திற்காக பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணுவேன், என் ஜனங்களுக்காக துறவை நான் காணும்படி அவர்கள் கண்களை திறப்பேன். என்ன கோரி இந்திய தேசம் ஒரு மகா வறட்சியான நாட்களுக்குள்ளே போக போகிறது. ஆனால் அதிலே தாகத்தில் நாம் சாவது இல்லை, ஊழியங்கள் சாவது இல்லை, சாவது இல்லை. தாகத்துக்கு தண்ணீருங்கிறது வேற, ஆனா ஜீவனுக்கு தண்ணிங்கிறது வேற. இப்ப இருக்கிற சூழ்நிலை, இனி வரப்போகிற சூழ்நிலை ஜீவனுக்கு, இது குடிச்சாதான் ஜீவனே. கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட நாட்களிலே அதிசய விதமாய் நான் திறப்பேன், சூப்பர் நேச்சுரலா திறப்பேன். அதை ஒரு மனிதனும் தடுக்க முடியாது. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு பகுதியிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, 2025 விசுவாசிக்கிறவங்க இப்பொழுதே நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அறிக்கை பண்ணுங்க. 2025 இயர் ஆஃப் டிவைன் ப்ரொவிஷன், டிவைன் ஸ்ட்ரென்த். என் வீட்டுல பொருளாதாரத்துல தெய்வீக ஆளுகை உண்டாக போகிறது. என் சபையில பொருளாதாரத்துல தெய்வீக ஆளுகை வரப்போகிறது. நாங்கள் பிழைப்போம், நாங்கள் பிழைப்போம். திரும்ப உயிர் எங்களுக்கு வரும். எழுந்து நியாயம் விசாரிப்போம். ஆகாருடைய பிள்ளை ஒரு பெரிய கூட்டமானது போல, சிம்சோன் பிழைத்து 20 வருஷம் நியாயம் விசாரித்தது போல, இந்த 2025 நமக்கு கர்த்தர் அழைத்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கான என்ன கோரிய கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்காக ஜெபிக்கிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த 2025 என்ன கோரியின் ஆண்டு. எங்களை தாகத்தினால் சாக விடமாட்டி நாங்கள் பிழைப்போம். எங்களுக்காக பள்ளத்தாக்கு பிளக்க போகிறது. வனாந்தரத்திலே துறவு, அதிலிருந்து தண்ணீர் எங்களுக்கு வரப்போகிறது. எந்தெந்த காரியத்திலே என் ஜனங்கள் சுகத்திற்காக, பொருளாதாரத்திற்காக, சமாதான வாழ்வுக்காக தாகத்தோடு, ஐயா இந்த தண்ணி இல்லைன்னா செத்துருவேங்கிற நிலைமையில் இருக்கிறாங்களோ, என் கர்த்தர் என்ன கோரியின் அனுபவங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்யுங்கப்பா. சிம்சோனுக்கு செய்தீரே, ஆகாருக்கு செய்தீரே, என் ஜனங்களுக்கும் செய்யுங்கப்பா. இந்த ஆண்டு முழுவதும் தாகத்தினால் வருந்த விடமாட்டி பிழைப்போம். எங்கள் பொருளாதாரம் பிழைக்கும், எங்கள் ஊழியம், எங்கள் குடும்பம் எல்லாம் அந்த தண்ணீரால் பிழைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். என்றோ ஒரு நாள் நம்முடைய வேதத்திலிருந்து வந்த அந்த ஒரு சுவிசேஷ நதி எங்களுக்குள்ள வந்ததுனால தான் இன்னைக்கு நாங்க பிழைச்சிருக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இதை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய அன்பின் நதி, ஜீவ நதி ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக, பிழைப்பார்களாக. வியாதியின் படுக்கையில, கடன்ல, கஷ்டத்துல, ஐயா இது இல்லாம இந்த வருஷம் என்னால வாழ முடியாதுன்னு
அந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு உடைய வார்த்தையை அனுப்பும். ஜீவநதியே, பிழைக்க வைக்கிறவரே, அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.